The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். லோத்தின் மனைவி சோதமுக்கு திரும்பி போனார். Lot's wife returned to Sodom. இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதை குறித்து தான் இந்த நாளில் வேத ஆராய்ச்சி செய்ய போகிறோம். Greetings you in the sweet name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நீனே நாமத்தினால உங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல சோதம் குமார அழிவு குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா யூதா புஸ்தகத்துல 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சோதம் குமாராவும் அவைகளை சுற்றியுள்ள பட்டணங்களும் அவர்களைப் போலவே வேசித்தனம் பண்ணி அந்நிய மாம்சத்தை பின்பற்றினபடினால் நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்க என்ன சொல்றாரு யூதா ஆசிரியர்? சோதம் குமார மாத்திரம் அழிந்து போகவில்லை, அது கூட இன்னும் 2 பட்டணங்கள் அழிந்திருக்குங்கிறார். என்ன பட்டணங்கள் அதோடு கூட அதே மாதிரி பாவம் செய்து அழிக்கப்பட்டன அப்படிங்கிறத மோசஸ் உபாகம புஸ்தகம் 29 Deuteronomy 29 23-24 உபாகம புஸ்தகம் 23-24 இன்னும் 2 பட்டணம் அழிக்கப்பட்டுன்னு சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதமையும் குமாராவையும் அத்மாவையும் சபாய்மையையும் கவிழ்த்து போட்டது போல. பாத்தீங்களா, God is not only சோதம் குமாரா, ஆத்மா அண்ட் சபாயுங்கிறார். அப்போ 4 பட்டணங்கள் அழிக்கப்பட்டிருக்கிற என்று பார்க்கிறோம். சரி, இந்த பட்டணங்கள் ஏன் அழிக்கப்பட்டன அப்படின்னா, நம்ம நினைச்சு பார்க்கும்போது அது பாலியல் விபச்சாரம், வேசித்தனம் பண்ணாங்க. இத பத்தி தான் நம்ம நினைவுக்கு ஃபர்ஸ்ட் வருது. ஆனா அந்த பட்டணம் சோதம் குமார பட்டணங்கள் உலகத்தின் பார்வையில் நல்ல செல்வமாகவும் வசதியானதும் கவர்ச்சியானதும் வளமான பட்டணமாக இருந்தது. பொதுவாக நம்ம அந்த பட்டணத்தோட பாலியல் அக்கிரமங்களை தான் நினைப்போம். ஆனா அந்த பட்டணத்தோட பாவங்கள் அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் சொல்றாரு. பாருங்க, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50. எசேக்கியேல் 16th chapter verses 49-50 49-50ஆம் வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்க பாங்கமாகிய இவைகளே உன் சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். கவனிச்சிங்களா? அப்போ சோதம் குமாராவோட ஆத்மா சபாயின் பட்டணங்களோட பாவங்கள் ஒன்லி வேசித்தனம் மாத்திரம் கிடையாது. அதை காட்ட இன்னும் 5 பாவங்கள், மிக முக்கியமான பாவங்கள் இருந்துச்சுங்கிறார். என்ன அப்படின்னா, நம்பர் 1 கர்வம், அகந்தை, பெருமை, தட் இஸ் பிரைட் அப்படிங்கிறார். அடுத்தது அளவுக்கு மீறிய செல்வம், ஆகார திரட்சிங்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறாரு. ப்ராஸ்பர்ட்டிங்கிறாரு, சுகபோகமான வாழ்க்கை, ப்ராஸ்பர்ட்டி அந்த லக்ஸரியஸ் லைஃப்ங்கிறாரு எசேக்கியேல். மற்றும் சோம்பேறித்தனம், சாங்கபோங்கமான வாழ்க்கை, லேசினஸ் அப்படிங்கிறார். அடுத்து சுயநலம், செல்பிஷ்னஸ் அப்படிங்கிறார். அடுத்தது ஏழைகளுக்கு உதவாமை, சிறுமைப்பட்டவர்களை கவனிக்காமல் இருப்பது, நெக்லெக்டிங் த புவர். கடைசியா தான் அருவருப்பான பாவங்கள்ங்கிறாரு, அபாமினேஷன் டு த லார்ட் அப்படிங்கிறாரு. அது பாலியல், செக்ஷுவல் இம்மாரலிட்டிங்கிறார். பாத்தீங்களா, இப்ப இத்தனை பாவங்கள், ஆல்மோஸ்ட் 6 பாவங்களை அவர் பட்டியலிடுகிறார். இவைகள் தான் சோதம் குமாரா ஆத்மா சபாயும் பட்டணங்களோட அழிவுக்கு காரணங்கள். அதுனா என்ன அர்த்தம்? சோதம் தேவனை விட செல்வத்தை அதிகமாக நேசித்தார்கள், நீதியை விட சுகத்தை அதிகமாக விரும்பினார்கள், பரிசுத்தத்தை விட இன்பத்தை நாடி தேடினார்கள். அதனால்தான்
தேவனுடைய நியாயத்திற்கு அந்த பட்டணத்துக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் இல்லாத செழிப்பு இறுதியிலே அழிவை உண்டாக்கும். Prosperity without God always ends in tragedy. ஆண்டவர் வந்து இந்த சென்னை பட்டத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டார். திடீர்னு உங்க வீட்டுக்கு 2 ஏஞ்சல் அனுப்புறார். ராத்திரி 12 மணிக்கு கதவு தட்டுறாங்க 2 தேவ தூதுங்க. கதவை திறந்து பாக்குறீங்க, 2 ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு ஆச்சரியம்? நான் வந்து கடவுள் அமிச்சாருங்க, இயேசு கிறிஸ்து அமிச்சாரு, இந்த சென்னை பட்டணத்தை அழிக்க போறாரா. இந்த பட்டணத்துல இருந்து உங்க 2 பேரையும் உங்க குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கிறோம். சீக்கிரம் கிளம்புங்க, இந்த பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? உடனே சந்தோஷம் வரும்ல. ஐயோ, இயேசு கிறிஸ்து 2 ஏஞ்சல் என்ன காப்பாத்துறதுக்கு ஏஞ்சல அனுப்பிச்சாருன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. உடனே ரெடியாகி சரி வாங்க போலான்னு போவீங்களே. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 நல்லா கவனிச்சுங்க. பட் ஹி லிங்கர், அவன் தாமதித்து கொண்டிருந்த போது. கவனிச்சீங்களா? ஏஞ்சல் வந்து சொல்றாங்க லோத்து தாமதிச்சு கொண்டிருக்கிறாரு. இன்னும் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்தின் கையை பிடித்து அவனை பட்டத்தில் வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்கிறார். இங்க பாருங்க, ஒரு இந்த பட்டணத்தை அழிக்க போறோம் அப்படி ஏஞ்சல் வந்து சொன்ன உடனே லோத்துக்கோ மனைவிக்கோ அந்த குடும்பத்துக்கோ சந்தோஷமே வரல. டிலே பண்றாங்க. அந்த பட்டணத்தை விட்டு பிரியவே மனசு. கவனிச்சிங்களா? நார்மலி இந்த சம்பவத்தை நினைச்சலாம் லோத்தோட மனைவியை தான் குற்றம் சாட்டுவாங்க. அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க, அது கரெக்ட் தான். ஆனா இங்க வசனமே சொல்லுது, என்ன சொல்லுது? லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறான். அப்ப லோத்து தாமதிக்கிறான், அவன் மனைவியும் தாமதிக்கிறா, அவங்க பிள்ளைகளும் அந்த சோதமை விட்டு வெளியேற மனசு வரவில்லை. சோதம் அவன் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா உலகத்தின் பார்வையில சோதம் மிகவும் கவர்ச்சிகரமானதும் வளமானதும் வசதியான பட்டணமாய் இருந்துச்சு. தேவதூதர்கள் எச்சரித்த பின்பும் அவர்கள் உடனே வெளியேறவில்லை. ஆதியாகமம் கூறுகிறது, தேவ தூதர்கள் லோத்தையும் அவன் மனைவியின் கைகளையும், ஒரு ஏஞ்சல் லோத்தையும் அவன் மனைவியின் கையை பிடிச்சிட்டாங்க, இன்னொரு ஏஞ்சல் அவங்க 2 பிள்ளைங்களும் கையை பிடிச்சி தர வெளியே அழைச்சிட்டு வந்து வெளியே ஊருக்கு விட்டு வெளியே விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க. கவனிச்சிங்களா? ஆகவே பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்முடைய கீழ்ப்படிதலுடைய தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசா இருக்குங்கப்பா. God's mercy greater than our obedience. சரிங்களா? இப்போ தேவதூதர்கள் சொன்ன ஒரு கட்டளை என்னது? அவங்க என்ன சொன்னாங்க? உன் உயிரை காப்பாற்றுக்கள், escape for your life. பின்னோக்கி பாராதே, don't look back. சமபூமியில எங்க நிக்காதே, don't stand in the valley அப்படிங்கிறாங்க. மலைக்கு ஓடிப்போ, run to the mountain அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கட்டளை என்னது? இஸ் வெரி வெரி அர்ஜென்ட், ரொம்ப அவசரம், சீக்கிரமா செய்யணும். there is no time to delay, தாமதிக்க நேரம் இல்லை. there is no time to negotiate, வியாதிக்க நேரம் இல்லை. ஆனா அவர் வியாதிக்கிறாரு. யாரு? லோத்து. அது ஏஞ்சல்ட்ட அப்படியே நெகோசியேட் பண்ணி, ஏன் அவ்வளவு தூரம் போன மலைக்கு, எனக்கு பட்டணம் இருக்கு சோவாரம் அங்க போட்டுமேன்னு சொல்லி இஸ் ட்ரைங் டு என்ன பண்றது? நெகோசியேட் பண்றாரு. திரும்பி பார்க்க அனுமதி இல்லை. டோன்ட் கம் பேக். நியாய தீர்ப்பு நெருங்கி விட்டது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு பட்டணத்துக்கு வந்தாச்சு. ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஷட்ங்கிறாங்க. ஆனா இவங்க டிலே பண்றாங்க. ஆகவே நம்முடைய தாமதமான கீழ்ப்படிதல் கூட ஆபத்தான கீழ்ப்படுதலாக மாறிவிடும். Delayed obedience is always dangerous obedience. Delayed obedience is always dangerous obedience. பிரியமானவர்களே, இங்க இன்னொரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, லோத்தின் மனைவி வெறுமனே பின்னால் பார்த்தாளா? Did Lot's wife simply glance back? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சில்ட்ரன்ஸ் பைபிள் புஸ்தகம் பாத்தீங்களா? சில்ட்ரன்ஸ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லோத்து அவங்க மனைவியும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, அவங்க பொண்ணுங்களும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க.
இந்த அம்மா திரும்பி பார்ப்பாங்க, அப்படியே சிலையா நிக்கிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த பட்டன் எரியறத அவங்க பாக்குற மாதிரி பார்த்து அப்படி தூணான மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் பைபிள் சொல்லுதா? இதுதான் இன்னைக்கோட வேத ஆராய்ச்சி. பைபிள் அப்படியெல்லாம் சொல்லல, வேற பிக்சரை பைபிள் காட்டுது. இங்க பாருங்க, ஆதியாகமம் 19:22-24, ஜெனிசிஸ் 19:22-24 என்ன சொல்லுது? அங்கே சீக்கிரமா ஓடிப்போ, நீ அங்கே சேரும் வரை நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஏஞ்சல் சொல்றாங்க. லோத் சோவாருக்குள் வந்தபோது சூரியன் பூமியின் மேல் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தரால் வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியும் பெரிய பண்ணினார். இந்த வசனங்கள் ஒரு முக்கியமான உண்மை. இட்ஸ் ரிவீல்ஸ் a great truth. என்ன அப்படின்னா, தேவன் சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னாடியே லோத்து சோவார்ல என்டர் ஆயிட்டாரு. லோத்து பாதுகாப்பான சோவார் பட்டணத்தை அடைஞ்சிட்டாரு. நான் இருக்கீங்களா? தேவதூர் என்ன சொன்னாங்க? நீங்க அங்கே போய் சேரும் வரை நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அந்த பட்டணத்துல சேர்ற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் ஃபயரா விழுவுது ஓகேங்களா என்று முன்பே கூறியிருந்தார். அதன் பிறகு வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் பொழிந்தது. அப்படியானால் அடுத்த கேள்வி, லோத்தின் மனைவி எங்கே இருந்தால்? இல்லைங்களா? அப்போ ஆதியாகமம் 19:26 அவன் மனைவியோ அவனுக்கு பின்னாக திரும்பி பார்த்தால் அவள் உப்பு அவள் பின்னிட்டு திரும்பி உப்பு தூணான்னு பைபிள் சொல்லுது. ஆனா இங்கதான் நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மேடிய கிரேட் மிஸ்டேக். என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு செய்யல. ஒரு முழுமையான வசனத்தின் கருத்தை தெளிவாக நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சரியாவே மொழிபெயர்க்கவில்லை. ஆனா ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV வெர்ஷன் வந்து சூப்பரா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ESV வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, 1926 ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். பட் லோத்ஸ் வைஃப் பிஹைண்ட் ஹிம், பின்னுக்கு இருந்தால், லுக்டு பேக் and she became a pillar of salt. நல்லா கவனிச்சீங்களா? அப்போ லோட்ஸ் வைஃப் பிஹைண்ட் ஹிம், அவனுக்கு பின்னாக இருந்தால், திரும்பி பார்த்தால் அவள் உப்பு தூணாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ESV verse does a commendable job of translating this verse. Correct contextல the idea is Lot wife was not with Lot. She has not followed him to safety. Lot was safe in Sogar, but Lot's wife was behind him, not in the city. It is impossible to exactly how far behind she was, but he was certainly still in the valley. And that is why she is still in the disaster zone, danger zone. இப்போ அதோட தமிழ் என்னன்னா, லோத்தின் மனைவி அவனுக்கு பின்னாக இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் லோத்தோடு சேர்ந்து பாதுகாப்பான இடத்தை அடையவில்லை. அவள் இன்னும் பின்னாக இருந்தாள். அவள் ஆபத்து நிறைந்த சம பகுதியில் தங்கிதான். நான் கவனிச்சிங்களா? டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வேலி, சமபூமியில் எங்கும் நிற்காதுங்கிற. அவங்க அந்த வேலியில தான் இன்னும் இருக்கிறாங்க, பிஹைண்டா நிக்கிறாங்க, இன்னும் முன்னாடி போகவே இல்லை. she is slow. அப்போ அவள் எவ்வளவு தூரம் பின்னாக இருந்தால் என்பதை வேதாகம் சொல்லலாம். ஆனா ஒரு உண்மை தெளிவா இருக்குது, அவள் இன்னும் ஆபத்து நிறைந்த பகுதியில் இருந்தால். she was still in the danger zone. அதான் உண்மை. அதான் பின்னிட்டு பார்த்தால். ஓகேங்களா? அவளுடைய மனசு இன்னும் சோதனையிலே இருந்திருக்கு, அந்த பட்டணத்துல இருந்திருக்கு. ஒருவேளை சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம், திருமணமாகாத பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஏதோ அவங்கள வாழ்க்கையில வந்து தடுத்திருக்கு, அவங்க திரும்பி போக வச்சிருக்கு. இப்போ நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல சாகுறது வந்து 90% பாத்தீங்கன்னா அதுல வந்து மாட்டிக்கிறோம் இல்ல, ஃபயர் வந்தா நிறைய பேர் ஓடிடுறான், பொழைச்சுக்கிறான். ஆனா நிறைய பேர் எப்படி 90% எப்படி சாகுறாங்க, காயப்படுறாங்கன்னா, ஐயோ அங்க ஒரு பணப்பெட்டியில 1 லட்ச ரூபாய் பணம் இருக்க, கட்டுக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அதை எடுக்க போய் வரும்போது மாட்டிக்கிறாங்க.
இல்ல ஐயோ என்னுடைய ஹவுஸ் டாக்குமெண்ட் இருக்கு, பத்திரம் இருக்கு, இல்ல என் டிகிரி இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி ஓடுறாங்க பாருங்க, அங்க போய் தான் மாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சர்வே சொல்லுது. ஆகவே இங்க ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல பார்க்கிறோம். இப்போ அவன் மனைவியோ பின்னிட்டு திரும்பி உப்பு தூணாலும் நம்ம பாக்குறோம். அப்ப திரும்பி பார்த்தால் அப்படின்னா உப்பு தூணா திரும்ப நாள் அப்படி உப்பு தூணா தேவன் மாத்திட்டாரா? அப்படி இல்லம்மா. வேதாகமத்தின் சூழ்நிலை ஆராயும் போது அவன் கிளியரா என்ன சொல்லிருக்கிறாங்க, உன் ஜீவன் காப்பாற்றுக்குள்ள ஓடிப்போ, பின்னிட்டு பெறாதே, சமபூமியில் இங்க நிற்காதே, தாமதிக்காதே, பழைய வாழ்க்கையை நோக்கி திரும்பாதே, உயிரை காப்பாற்றுக்குள்ள விரைவாக ஓடிப்போ. அப்படி இருக்க லோத்தின் மனைவி இன்னும் சமபூமியில நீ இருந்தால், still in the valley, she is still in the danger zone. அவங்க இன்னும் பாதுகாப்பான இடம் சோவார் பட்டணத்தை லோத்து அடைஞ்சிட்டாரு, அவங்க பிள்ளைங்க அடைஞ்சிட்டு, இந்த அம்மா இன்னும் சோவார் பட்டணத்துல அந்த பாதுகாப்பான ஏரியாவுக்கு இன்னும் வரவே இல்லை. அதனால் பின்னிட்டு பார்த்தால் திரும்பினாலும் நம்ம எல்லாம் நினைச்சோம் தலையை திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்படி அல்ல. அவருடைய மனமும் கால்களும் சோதோமிலேயே இருந்தன. தேவனுடைய கட்டளையை முழுமையாக அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் இருந்தும் சோதோமில் இருந்து அவள் பின்னோக்கி பார்த்தாள் என்பது வெறும் தலையை திரும்பி பார்த்தாள் என்பது அல்ல, அவருடைய இருதயம் சோதமை விட்டு பிரியவில்லையே என்பதே காட்டு. அங்க வெளியே வந்துட்டாங்க, ஆனா மனசும் இருதயம் சோதமுக்குள்ளேயே இருக்கிறது. அது போலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்றாங்க, ஆனா இன்னும் பாவ ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கு. உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க, இன்னும் உலக ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கு, இல்லைங்களா? ஆகவே பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கிறோம், God took one night take the people Israelite from the Egypt. ஒரு ராத்திரியில தேவன் இஸ்ரேல் மக்கள் அத்தனை லட்சக்கணக்கான பேரும் ஒரு ராத்திரில வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா அவங்க உள்ளத்துல இருக்க எகிப்தை எடுப்பதற்கு 40 வருடங்கள் ஆகியது. புரியுதுங்களா? அது போலதான் இந்த நாளில நாம லோத்துண்ட மனைவியை பார்க்கிறோம். இதுக்கு நான் சப்போர்ட்டா 2 உதாரணம் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து சொன்னத அந்த ஓமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற இந்த கருத்து சரிதான் நீங்க ஒத்துக்குவீங்க. எப்படின்னா லூக்கா 6:62 கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவன் ராஜ்யத்துக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? கலப்பில கையை வச்சு பின்னாடி திரும்பி அப்படி இல்ல. ஒருத்தன் கலப்பை உழுது போயிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், அடிக்கடி இப்படி திருப்பி பார்த்துக்கிட்டே போனான்னா கலப்பை சரியா உங்களால உழ முடியாது, கோணலும் மாணலுமா போயிரும் இல்லையா, நிலமும் கெட்டு போயிரும், விளைச்சலும் நல்லா இருக்காது. அது போல திரும்பி பார்க்காதே அப்படின்னா திரும்பி பார்க்காத திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்களா அர்த்தம். அடுத்தது லூக்கா 17:31-32 அது என்ன சொல்றாரு, Jesus on the day let who on the house top with his goods in the house top not come down to take them away, and likewise let one who is in the field not turn back. என்ன சொல்றாரு, எருசலேம் அழிவு காலத்துல அவர் சொல்ற, அந்நாளிலே வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளாதிருப்பானாக, வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாதிருப்பானாக, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாருன்னா, எருசலேம் அழிய போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் காணும் போது நீங்க என்ன செய்யணும், வீட்டு மேல இருக்கிறவன் திரும்பி இறங்கிறாத, அப்படியே தாவி 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 குதிச்சு அப்படியே ஓடி போயிருன்னு அர்த்தம். ஒருத்தன் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கான், எருசலேம் நோக்கி ரோம சேனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ண, திரும்பி போயிடாதப்பா, திரும்பி போனா அவனை வெட்டி போட்டுருவான், அப்படியே மலைக்கு ஓடி போயிருங்கிறார். புரிஞ்சுங்களா? அந்த இடத்துலதான் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? அவள் திரும்பி போனால், அந்த அழிவில் அவள் மாட்டிக்கொண்டாள், அந்த சமபூமியில் அவள் இருந்தால் மாட்டிக்கொண்டாள். அப்போ அக்னியும் கந்தகமும் விழும் போது அவள் உப்பு தூணா மாறி போனான். தலை திருப்பினதுனால அல்ல, சிவா ஸ்டாண்ட் இன் த வேலி, அந்த வாலியில மாட்டிக்கொண்டனால அக்னி கந்தமும் அவள் மேல் விழுந்த போது உப்பு தூணா மாறிவிட்டான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல தான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. புரியுங்களா? அப்ப இயேசு சொன்ன அந்த உதாரணங்கள் இந்த நான் சொல்ற இந்த கருத்துக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சுக்குமே நினைக்கிறேன். ஆகவே
இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, சோதோம்ங்கிறது ஒரு பட்டணமாக நீங்க நினைக்காதீங்க. மேபி அது உங்க வாழ்க்கையில ஒரு ரகசிய பாகமாக இருக்கலாம், ஒரு வேர்லி ரிலேஷன், தவறான உறவாக இருக்கலாம், ஒரு கெட்ட பழக்க வழக்கமா இருக்கலாம், ராங் ஹேபிட்டா இருக்கலாம், ஒருவேளை பிரைடு அகந்தையா இருக்கலாம், உலக பற்றாக இருக்கலாம். இவைகளை விட்டு விடுங்கள். டோன்ட் டர்ன் பேக். திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. கிறிஸ்துவை நோக்கி கொண்டு உங்க வாழ்க்கையை முன்னேறி செல்லுங்கள். இதுதான் இந்த நாள்ல நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. காட் பிளஸ் யூ. இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Church of Christ greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் சுவாகதம். God bless you.